கடவுள்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்ல. ருத்ரன் அழிவுக்கு மட்டும் கிடையாது, எதை நோக்கின அழிவு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ருத்ரன் வந்து எல்லாத்தையும் அழிக்க மாட்டார், தேவையில்லாத விஷயத்தை அழிக்கக்கூடியவர். அப்போ ஒரு லெவல்ல வந்து ருத்ரன் வந்துட்டு அழிக்கிற கடவுளா இருந்தாலும் தேவையில்லாத விஷயத்தை அழிப்பார். ஸோ இந்த ருத்ர உபாசனை பண்றது மூலமா நீங்க வந்துட்டு உங்க குடும்ப முன்னோர்கள் வந்து சேர்த்து வச்சிருந்த பாவம், உங்களோட தனிப்பட்ட பாவம், இதெல்லாம் இது பண்ணும். நீங்க லலிதா சகஸ்ரநாமத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆத்மா சக்கரத்துல வந்து ருத்ர கிரந்தின்னு ஒன்று இருக்கும். வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மூலாதாரைக்க நிலைய பிரம்ம கிரந்தி விவேதினி, மணிபூராந்தருதிதா விஷ்ணு கிரந்தி விபேதினி, ஆத்மா சக்கராந்தர் ஆலஸ்த ருத்ர கிரந்தி விபேதினின்னு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல வந்து ருத்ர கிரந்தின்னு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ருத்ர பகவான் வந்து இருப்பார் இதுக்கும் சகசிராரத்துக்கும் நடுவில். அப்போ அவருடைய அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய மகா பாவங்கள்லாம் வந்து இங்கே வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதையெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு தான் உங்களுக்கு ருத்ரரோட வழிபாடு. ஒரு லெவல்ல ருத்ரனோட வழிபாடு உங்க ஆத்மா சக்கர